ஏய் வேலண்டைன்ஸ் டே எதுமா எங்க போறோம் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது சர்ப்ரைஸ் எனக்கு ஏதாவது. இல்லையா பின்ன. சரி எதுக்கு இந்த மாதிரி Dress upலாம் பண்ண சொல்லி சொல்றேன். சரி 2 minutes வெயிட் பண்ண. 2 minutes சரி ஓகே. என்ன மாதிரி சர்ப்ரைஸ்? இத்தனை கேள்வி கேட்டேன்னு வெச்சுக்கோயேன். அப்புறம் சர்ப்ரைஸ் பிரேக் பண்ணிடுவா. சரி ஓகே. சரி ஈஸியா ரைட் பிடிக்கும்ல? பிடிக்கும். வா. ஈஸியால என்ன சர்ப்ரைஸ்? ஈஸியா எதுல போறோம்ன்றது தான் சர்ப்ரைஸ். எதுல போறோம்? ஏய் புது கார். யாரோட கார்? யாரு கார்? நம்ம கார். நம்ம காரா? நிஜமா இத கேமரா பாரு பிராங்க் பண்ண அந்த மாதிரி தான் இருக்கா? ஏய் நம்ம கார் தான் கிட்ட வா. ஏய் அப்புறம் இது வேலண்டைன்ஸ் டே gift தானே ஏப்ரல் 1 மாதிரி ஃபுல்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணு. எதுக்காக இந்த கலர் போட சொன்னு புரியல என்னமா உனக்கு? மேட்சிங்கா? நல்லா பண்ணுங்க நீ. நீ உண்மையாவே இது சர்ப்ரைஸா gift தானா எனக்கு? நம்ப மாட்டியா? நம்ப முடியல. ஃப்ரண்ட்ல வா. கை காட்டு. Seriously? Happy Valentine's Day. Thank you. Okay, driver, take the car. I need some princess treatment. ஏய் என்ன இவ்ளோ பெரிய ஸ்கிரீன் இருக்கு? ரெண்டு ஸ்கிரீனா? ஏய் மொட்டை மாடி ஓபன் பண்ணலாம். நைஸ். வாவ். ஹாய். இந்த எலெக்ஷன்ல என்னோட ஓட் செல்டாஸ் தான். ரொம்ப சந்தோஷம். ஒரு கார் வாங்கணும்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. முக்கியமாக டிசைன், ஸ்பேஸ், பர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர், சேஃப்டி, எல்லாத்துக்கும் மேலே ப்ரைஸ். அதுக்கு மேலே ஒரு விஷயம் வேணும்னா நம்பிக்கை. அந்த கார் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அந்த பிராண்டு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், அந்த மாடல் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படிப்பட்ட கார் எது? இதில் பார்த்தீங்கன்னா இது வெல்கம் லைட் இருக்குது. இது சீக்வென்ஷியல் டிஆர்எல். இது ஸோ ஹெட்லாம்ப் ஆன் ஆகுது. அதே மாதிரியே இந்த ஸ்டார் மேப் எல்இடியும் நம்ம ஆன் ஆகிடுச்சு. அது மட்டும் இப்போ ஆக்சுவலாக இப்போ ஹெட்லாம்ப் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஐஸ் கியூப் ஹெட்லாம்ப்ஸ். அது எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ். அதே போலவே இந்த ஓஆர்ஐயும் சரி, இந்த ஃப்ரெஷ் டோர் ஹேண்டில் சரி, நம்ம கிட்ட வந்தாலே போதும் தானாகவே வந்து ஓப்பன் ஆகும். ஓகே சரி, பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 447 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ், 447 லிட்டர். ஸ்பேர் வீலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 17 inches. ஷார்ட் ஃபின் ஆண்டனா, ஸ்பாய்லர் வித் ஸ்டாப் லேம்ப், கனெக்டட் டைல் லேம்ப், கன் மெட்டல் ஸ்கிட் பிளேட்ஸ் வித் பார்க்கிங் லைட்ஸ். 10-way அட்ஜஸ்டபிள் சீட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தானாகவே வந்து பின்னோக்கி நகர்ந்து நமக்கு வழிவிடுது. சரி, கம்ஃபர்டபுளான சீட்ஸ், 10-way அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், மெமரி சீட்ஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ். அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்பேஷியஸான சீட்ஸ். இதில் ஒயர்லெஸ்ஸாகவே ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோலாம் இருக்குது. ஸோ இதில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஆக்சுவலாக வேலட் மோடு தான். இந்த வேலட் மோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக காரை பார்க் பண்ணுறதுக்காக ஒரு வேலட் கிட்ட இதை கொடுக்கும்போது நம்மளுடைய எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் சேஃபாக இருக்கும். அவங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது டியூல் டோன் ஏசி உள்ள கார். அது மட்டும் கிடையாது, இது ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஸ்க்ரீன் சொல்கிறோம். இது 12.25, இது 12.25. பட் இடையில பார்த்தீங்கன்னா 5.3 inches எகைன் ஏசிக்காகவே ஒரு சின்ன ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. பட் ஃபிகரேட்டிவாக பார்க்குறோன்னா, விஷுவலாக பார்க்குறோன்னா, இதுதான் வந்து டியூயல் டோன் ஏசிக்கான விசைகள். ஸோ இது ஆட்டோமேட்டிக் இது. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக வந்து இந்த கியர் லிவர் இப்படி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆக்சுவலாக ஒரு காக்பிட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே ஆக்சுவலாக 360 கேமரா இருக்குது, ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இது பார்த்தீங்கல்ல, ஆக்சுவலாக இந்த கேமரா ரொம்ப துல்லியமாக தெரியுது. ஒரு டைனமிக் கைட்லைன்ஸும் இருக்குது. என்னுடைய மியூசிக் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதில் வந்து 10 போஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இதில் நிறைய சாய்ஸ் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி சாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 விதமான மோனோடோன் கலர்ஸ் இருக்குது. அதே போலவே 2 விதமான டியூயல் டோன் கலர் இருக்குது. இது இல்லாமல் இந்த இன்டீரியர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இன்டீரியர்ஸோடைய டிசைன் கூட நம்ம எக்ஸ் லைன் இருக்குது, ஜிடி லைன் இருக்குது, டெக் லைன் இருக்குது. இதை கூட சூஸ் பண்ண முடியும், வண்ணங்கள் மாறும். அதே போலவே இந்த அலாய்வீல் டிசைனுக்கும் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இவ்வளவு சாய்ஸ் கொடுக்குறவங்க இன்ஜின்லையும் இந்த கியர் பாக்ஸ்லையும் சாய்ஸ் கொடுக்காம இருப்பாங்களா? ஸோ அதுலேயும் 3 விதமான இன்ஜின் இருக்குது. இப்போ நாம் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின். இது இல்லாமல் ஒரு நேச்சுரலி ஆஸ்பெக்டட் இன்ஜினும் இருக்குது, அதுவும் பெட்ரோல் இன்ஜின் தான். மூன்றாவதாக இருக்கக்கூடியது வந்து 1.5 லிட்டர் சிஆர்டிஐ விஜிடி டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டது. இது 3 இன்ஜின்கள்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. மேனுவலும் இருக்குது, ஐவிடியும் இருக்குது, டிசிடியும் இருக்குது, ஏடியும் இருக்குது. ஸோ இது போல் 4 விதமான கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆக்சுவலாக வந்து குளோபல் என்கேப்பில் அடல்ட் சேஃப்டியில் 3 ஸ்டார்ஸும்,
சைல்ட் சேஃப்டியில் 2 ஸ்டார்ஸ் வாங்குறது என்ன ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இது போல் குளோபல் என்கேப்பில் இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை டிசைட் பண்ணும்போது அவங்க ரொம்ப பேஸ் ஓரியன்டட்ஸ் தான் பார்ப்பாங்க. இது வந்து இப்போ ஹை அண்ட் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகம். அதாவது முதல்ல இது ஆக்சுவலாக வந்து இது உருவாக்கப்படுகின்ற இந்த இயங்குதளம் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது வந்து K3 பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்படுகின்ற கார் இது. இதில் 6 காற்றுப்பைகள் இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, 360 டிகிரி கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு பிளைண்ட் வியூ மானிட்டரும் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் ஆக்சுவலாக கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ கனெக்டட் கார் ஃபீச்சர் இருக்கிறதுனால இந்த ரிமோட்டாகவே இந்த காரை லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும். ஈவன் ஒரு க்ரௌடட் ஸ்பேஸில் இந்த காரை நம்ம பார்க் பண்ணியிருந்தோம்னா ஃபைண்ட் மை கார் மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. வேலட் மோடு இருக்குது. ஸோ இது போல் நிறைய கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் இந்த காரில் இருக்குது. இந்த செகண்ட் ரோ சீட் பார்த்தீங்களா ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் கூட இருக்குது. இந்த கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஒரு பெரிய பனோரமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால நல்ல சன்லைட் உள்ளே வரும். இரவு நேரங்களில் ஆக்சுவலாக நம்ம எதாவது படிக்கணும்னா இந்த இடத்துல ரேடியன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயில் அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா சன் பிளைண்ட் இருக்குது. ஏசி வென்டிங் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பின் சீட்டில் உட்காந்துருக்கவங்க ஃபோனை சார்ஜ் பண்ணணும்னா அதுக்கான ஃபெசிலிட்டி இந்த 2 சீட்லையுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சீட் இருக்கு இல்லையா, இதை நம்ம ரெக்ளைன் பண்ண முடியும். முன்னோக்கியோ பின்னோக்கியோ நம்ம இதை சாய்த்து கொள்ள முடியும். கவர்ந்து எடுக்கக்கூடிய டிசைன், தாராளமான ஸ்பேஸ், பவர்ஃபுல்லான இன்ஜின், பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 7 வருட காலத்தில் 6 லட்சம் கார்கள் விற்பனைன்னு சொல்றதை விடவும் 6 லட்சம் மக்களினுடைய நம்பிக்கை இந்த கார் பெற்றிருக்கிறது. 6 லட்சம் குடும்பங்களின் நம்பிக்கை இந்த கார் பெற்றிருக்கிறது. இதுதான் இந்த காரினுடைய மிகப்பெரிய பலம். பாம்பே வரைக்கும் போயிருக்கோம் ஒரு வாட்டி வந்து இங்க இருந்து ஊட்டியில இருந்து அப்படியே மைசூர்ல இருந்து சிமோகால இருந்து அங்கிட்டு ஏதோ 2-3 ஊர். இது வந்து நீங்க ஃபேமிலியோடயா? இல்ல, நான் ஃபேமிலி கூட எல்லாம் அதிகமாலாம் கார்ல எல்லாம் போக மாட்டேன். சோலோ டிரைவிங் தான். என் அசிஸ்டன்ட் யாராவது கூட வச்சு. பிரின்சிபல் என்னன்னா, நான் கோடி கணக்கில் காசு கொடுத்து கார் வாங்கி டிரைவர் என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் கார் வாங்குறது இல்லை. நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு கார் வாங்குறது. அந்த கார் எப்படி ஓடுது, எப்படி ஓட்டுறோம். இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோடி கணக்கில் காசை போட்டு வாங்கி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு டம்மியாக இறங்கிட்டு போகிறத வேலையை பண்ணுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு. எனக்கு நான் காசு கொடுத்து வாங்குறது நான் ஓட்டுறதுக்கு தான். மேட்லேயோ பள்ளத்துலேயோ விட்டு அடித்து புடிச்சு உருண்டு அது இதுன்னு பண்ணி அப்படி என்ஜாய் பண்ணி இடித்து அப்படி பண்ணணும். அதுக்கு தானே அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம். உட்காந்துட்டு போகிறது எதுக்கு சார் அந்த கார் வாங்கணும்? So I've driven a lot. I love driving with my family. ஓகே. லாங்கஸ்ட் ட்ரிப்னா எதுவாக இருக்கும்? Longest by myself, Pondicherry போனேன். பாண்டிச்சேரி போயிருக்கீங்க. ஓகே, ஃபைன்.